ஓகே. இன்னைக்கு வந்து இன்னையோட வந்து நம்ம தேர்ட் சாப்டர் முடிச்சுட்டு செகண்ட் சாப்டர் முடிச்சுட்டு ஃபோர்த் சாப்டர் போலாமாமா? ஃபோர்த் சாப்டர்ல வந்து தேர்ட் வந்து நிறைய இருக்கு. அதனால நம்ம வந்து சின்ன சின்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. அதனால நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா செகண்ட் சாப்டர் என்னோட முடிச்சுட்டு நம்ம ஃபோர்த் சாப்டர் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபோர்த் சாப்டர்ல ஏற்கனவே தியரம் சொல்லி கொடுத்துட்டேன், ஜாமெட்ரி சொல்லி கொடுத்துட்டேன். அது ரெண்டும் நம்ம இப்ப திருப்பி பார்க்க போறது கிடையாது. பேலன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லி தர போறேன். அதை வச்சு நம்ம சீக்கிரமா ஃபோர்த் சாப்டர் முடிச்சுட்டு குட்டி குட்டி சாப்டர்ஸ் வந்து 6th சாப்டர் இருக்கு, 5th சாப்டர் இருக்கு. இது ரெண்டும் பார்த்துட்டோம்னா அப்புறமா நான் உங்களுக்கு தேர்ட் சாப்டர் சொல்லித்தரேன். எல்லா சாப்டருமே கம்ப்ளீட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீங்க பயப்பட வேணாம். எப்படினாலுமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பிராக்டிஸ் புக் தருவேன். அதுக்கப்புறமா ஈஸியா எப்படி மார்க் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் பொறுப்பு. நான் எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். ஆனா நீங்க பண்ண வேண்டியது ரெகுலரா கிளாஸ் வரணும். அது ஒரே ஒரு விஷயம் தான். சரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் சம். ஹோம்ஒர்க் சம் அன்னைக்கு எல்லாரும் போட்டீங்களா? போட்டீங்களாமா? ஓகே, போட்டிருக்கீங்க. நான் தான் இன்னும் கரெக்ஷன் பண்ணல. அது மாதிரி டெஸ்டும் போட்டிருக்கீங்க. நான் பார்த்து கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். சரிம்மா, இந்த செகண்ட் சம் பார்க்க போறோம். ஆன்லைன்ல இருக்கவங்க கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரியா? நீங்க பேசினாதான் நான் சொல்லி கொடுப்பேன். அப்பதானே இன்டராக்டிவா இருக்கும். 1 2 3 கே இதோட வேல்யூ என்னன்னா 325 325. அதே மாதிரி 1 கியூப் 2 கியூப் இதோட வேல்யூ பிளஸ் கே கியூப் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. உங்களுக்கு இதோட ஃபார்முலாவும் தெரியும், இதோட ஃபார்முலாவும் தெரியும். இதை கம்பேர் பண்ணி ஈஸியா நீங்க சம் போடலாம். இது எப்படி போடுறதுன்னு பாருங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம்னு சொல்லியிருக்கேன் நானு. செகண்டும் தேர்டும் அங்க என்னென்ன கொடுத்திருந்தாங்க? 1 வெயிட் பண்ணுங்க, நான் எழுதிட்டு தான் இருக்கேன். அதுதான் பொறுமையா எழுது. ஓகே, இதே மாதிரி கே வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 325. ஓகே, இப்போ 1 கியூப் 2 கியூப் இதோட வேல்யூ என்ன? அதுதான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரியா? இது என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த ஃபார்முலா ரெண்டுமே நமக்கு தெரியும். 1 2 3 அந்த ஃபார்முலா என்னமா? 1 + 2 + 3 + and so on n. அதோட ஃபார்முலா என்ன? n × n + 1 2. வெரி குட். இப்போ ஹோல் ஸ்கொயர் கிடையாது, இதுக்கு வந்து அதுதான். இப்போ கியூபா இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன? n × n + 1 / 2 1 2n + 1/6 by 6 கிடையாது, அது வந்து 2 ஸ்கொயர். சரி, ஸ்கொயர் ஃபார்முலா சொல்றீங்க, நான் கேட்கறது கியூப் ஃபார்முலா. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இது இதே மாதிரி இருக்கும், இது ஹோல் ஸ்கொயர்ல இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு இந்த ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? n × n + 1 / 2. அதுக்கு பதிலா இங்க k இருக்கு. அப்போ இதை எப்படி மாத்தி எழுதலாம்? k × k + 1 / 2. இதோட வேல்யூ என்ன? 325. ஸ்கொயர்ல எழுதுனீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ இத நம்ம இப்ப கேக்குதாமா? கேக்குதுக்கா. சரிம்மா. 325 ஸ்கொயர் பண்ணி பாருங்க பாப்போம். இது எப்படி போடுவீங்க? நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேக்ஸ் ட்ரிக் மட்டும் சொல்லித்தரேன். இப்போ 35 வந்து ஸ்கொயர் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இதை எப்படி எழுதணும்னா 35 × 35 இதை வந்து கண்டுபிடிச்சு போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி 5ல முடிஞ்சு ஹோல் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா லாஸ்ட் நம்பர் எப்பவுமே 25ன்னு இருக்கும். 5ல முடிஞ்சு ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொன்னா லாஸ்ட்ல எப்பவுமே 25ன்னு இருக்கும். இங்க என்ன இருக்கு? 3. 3க்கு அடுத்த நம்பர் என்னமா? 4. அது ரெண்டுத்தையும் பெருக்கி முன்னாடி போட்டுக்கணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப அதே மாதிரி இப்ப 25 ஸ்கொயர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? 5ல முடிஞ்சு ஸ்கொயர் கேட்டாதான் இந்த மெத்தடு 25ன்னு லாஸ்டா போட்டுக்கணும். இங்க 2 அடுத்த நம்பர் என்ன? 3. 2 × 3 6.
அவ்வளவுதான் ஆன்சர். 625 தான் ஆன்சர். இப்ப அதே மாதிரி இது போடணும்னா 33யும் 32யும் நீங்க பெருக்கிக்கிட்டா போதும். 33யும் 32யும் பெருக்கிக்கோங்க. லாஸ்ட் 25 தான் முடிய போகுது. 33 32 பெருக்கி பாருங்கப்பா. 105625. புக் பேக் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா? அவ்வளவுதான். இதான் ஆன்சர். இந்த சம்ல யாருக்கு டவுட் இருக்கா? இது இம்பார்ட்டன்டான 5 மார்க்மா. அவ்வளவுதான். இது 5 மார்க். எடுத்துடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமாமா? சரண்யா அக்கா இருக்கீங்களா? இருக்குக்கா. இந்த பேச்சை காணோம். உடம்பு சரியில்லக்கா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்க்கா. சரி சரி. என்ன கோல்டா? ஆமாக்கா. 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் நிறைய உடம்பு சரியில்லாம போகும். ஏன்னா நீங்க தான் அடிக்கடி கண்ணு முழிச்சு படிப்பீங்க, அன்டைம்ல எல்லா வேலையும் பண்ணுவீங்க. 10th படிக்கிற நல்லா படிக்கிற பிள்ளைங்கள இல்ல, உண்மையா எப்பவுமே இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போகும். அதனால உடம்ப கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? எல்லா பிள்ளைங்களும் படிக்காத மாதிரி உங்களை மாதிரி பசங்களுக்கும். சரிம்மா, இந்த தேர்ட் சம் பார்க்கலாமா? இப்போ வந்து கியூப் வேல்யூவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. 1 cube 2 cube 3 cube and so on. k cube வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. இது வேல்யூ நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்ப இது எப்படி போடலான்னு பாருங்க. அங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 cube 2 cube, இதே மாதிரி k cube வரைக்கும் இருக்கு. அதோட வேல்யூ என்னமா கொடுத்துருக்காங்க? 44,100க்கா. 44,100. ஓகே, இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? 2 1 plus 2 plus. ஓகே, 3 plus 1 plus k இன் மதிப்பு காண்க. ஓகே, இதோட k ஓட வேல்யூ நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரி, இப்ப கியூப் ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. ஆனா இங்க k இருக்கிறதுனால என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? k into k plus 1 divided by 2 the whole square போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்கொயரோட வேல்யூ தெரியுது. இதுக்கு என்னமா ஃபார்முலா? n into n plus 1 divided by 2. வெரி குட். n into n plus 1 divided by 2. ஆனா நீங்க k இருக்கிறதுனால k into k plus 1 divided by 2 இப்படி வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம கிட்ட ஸ்கொயர் வேல்யூவை அவங்க கொடுத்துட்டாங்கம்மா. ஸ்கொயர் இல்லாத வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னு சொல்றோம் பாருங்களேன். இப்போ k into k plus 1 divided by 2 equal to 4410. இந்த வேல்யூ நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது இதோட ஸ்கொயர் வேல்யூவை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? k into k plus 1. கவிதா லேட் ஆயிடுச்சா? டிவைட் பை 2. இந்த வேல்யூவை நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல ஸ்கொயர் இருக்கு, இதுல ஸ்கொயர் இல்ல. அப்போ இந்த ஸ்கொயரை நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருவோம். ஸ்கொயர் எப்பவுமே ஆப்போசிட் சைட் போனா ரூட்டா போகுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது ரூட்டா போகும். 441, அதாவது ரூட் வேல்யூ எடுக்க தெரியும்ல. இப்ப 4 அப்படின்னு ரூட்டுக்குள்ள இருந்தா வேல்யூ 2, 9ன்னு இருந்தா ரூட் வேல்யூ 3, இந்த மாதிரி. இப்போ இது ஆக்சுவலா எப்படி இருக்கும்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம், இது வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி இந்த ஆன்சர் வரும். இப்போ இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எல் டிவிஷன் போட்டு பார்க்கலாம். 2 டைம் வர்றதை நீங்க அப்படியே எடுத்து வெளியில போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். 441னா 21, அதாவது 441 எதோட ஸ்கொயர் வேல்யூனா 21ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 441. இங்க 00 இருக்கு, அப்போ ஒரு 0 போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு 210ன்னு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லக்கா நீங்க போட்டு காமிங்கனாலும் நான் போட்டு காட்டுறேன். 21 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. அப்ப நான் வேற தப்பா சொல்றேன்னா சொல்ல சான்ஸ் இருக்கு. நான் சொல்றதுதான் 441 தான் கரெக்ட். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா எல் டிவிஷன் கூட போட்டு பாருங்க. 441 00. இப்ப இது வந்து 2 டேபிள்ல போகும். அப்படின்னா 2 2 1ல போகாது. அப்ப 0 சேர்த்துக்கிட்டு 10ன்னு வச்சுக்கணும். 10ல எத்தனை இருக்கு? 5. இந்த 0 இறக்கிக்கோங்க. இப்ப திருப்பி இது 2 டேபிள்ல போடுங்க. 1 1 0, 5ல 2 பேலன்ஸ் 1 5. இது இப்ப 2 டேபிள்ல போகாது. 3 டேபிள்ல
போகுமா 1 2 3 4 வருது 4 + 5 9 9 வந்து 3 டேபிள் வரும் அப்ப இது 3 டேபிள்ல போகும் தெரியும்ல எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா மூணாவது வாய்ப்பாடுல வந்து வரும் இதுல 5 இருக்கு பேலன்ஸ் 1 5 ஐயோ நம்ம இப்ப 3 டேபிள் போட்டுட்டு இருக்கோம் 2 டேபிள் வர மாட்டீங்களா அப்படின்னா 3 வந்து இதுல எத்தனை டைம்ஸ் இருக்கு 3 டைம் இருக்கு பேலன்ஸ் வந்து 2 20ல எத்தனை 3 மார்க் 6 3 18 பேலன்ஸ் 2 21 அப்ப 7 3 21 பேலன்ஸ் 1 15ல 5 இது 3 டேபிள்ல போகும்னு நினைக்கிறேன் போட்டு பார்ப்போம் 1 2 2 பேலன்ஸ் 1 5 இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா வராது 3 டேபிள்ல வர மாட்டேங்குது அப்ப 5 டேபிள்ல போட வேண்டியதான் 12ல 2 5 இருக்கு பேலன்ஸ் 2 22ல எத்தனை 5 மார்க் 4 பேலன்ஸ் 2 4 25ல 5 5 திருப்பி இது 5வது பல்லே போடுவோம் 24ல 4 பேலன்ஸ் 4 அப்போ 9 49 வந்துட்டாலே அது 7வது பல்ல மட்டும்தான் வரும் 7 வந்து 7வது பல்ல தான் வரும் இப்ப இதெல்லாம் எத்தனை டைம் இருக்கு பாருங்க 2 2 டைம் இருக்கு 3 2 டைம் இருக்கு 5 2 டைம் இருக்கு 7 2 டைம் இருக்கு அப்போ இதுக்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 3 இதுக்கு ஒரு 5 இதுக்கு ஒரு 7 எடுத்துப்போம் 2 3 6 6 5 30 30ஓட 7 பெருக்கி பாருங்கம்மா 210 கரெக்டா வருது அவ்வளவுதான் இப்படியும் போடலாம் இல்ல ஈஸியா நீங்க ஞாபகம் கூட வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஆன்சர் இதுல யாருக்கும் டவுட் இருக்கா பாருங்க இதுவும் ஒரு 5 மார்க் பாத்தீங்களா இதெல்லாம் 5 மார்க் சிம்பிளா இருக்கா இந்த சாப்டர் ஈஸியா தான் இருக்கு அதான் இந்த லாஸ்ட் போர்ஷன் நெக்ஸ்ட் சம் போமா ரேகா சம் வந்து ஈஸி சம் நெக்ஸ்ட் சம் போமா ஓகே क्वेश्चन படிங்கம்மா யாராவது ஒன் கியூ பிளஸ் 2q பிளஸ் 3q பிளஸ் அன்சோவான் என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14,400 கிடைக்கும் வெரி குட் ஓகே இது நம்ம ஈஸியா போடலாம் இதை வந்து எந்த அதாவது இப்ப கூடுதல் என்னன்னு நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க இதுல லாஸ்ட் டேம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க அதாவது n வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க அங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க 1q 2q 2q plus 3q and so on இத கூட்டினா மொத்தமா உங்களுக்கு என்ன வருதா ஆன்சர் என்ன வருது 14,400 ஓகே அப்ப லாஸ்ட் டைமா நம்ம n கியூ வச்சுக்கலாமா 14,400 ஓகே இப்போ நமக்கு இந்த கியூப் ஃபார்முலா தெரியுமா என்ன ஃபார்முலா வெரி குட் divided by 2 the whole square 14,400 ஓகே இப்போ இந்த ஸ்கொயர் நம்ம வந்து n தான் கண்டுபிடிக்க போறோம் அப்ப n தவிர்த்து பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும் அப்ப இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போனா எப்படி போகும்னு சொல்லியிருக்கேன் ரூட் அப்போ 14,400 எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர் பாருங்க 144 எதோட ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருக்குமே உங்க எல்லாருக்கும் 144 12 ஸ்கொயர் போட்டு பாருங்க 12 × 12 140 அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரு 12 வந்துரும் 2 0 இருக்கு அப்ப வெளியில எடுத்தா ஒரு 0 வரும் 120 ஸ்கொயர் பண்ணி பாத்தீங்கன்னா 14,400 வரும் நான் டைரக்டா போட்டுக்கிட்டேன் இப்போ நமக்கு என்னோட வேல்யூ வேணும் அதனால நான் இங்க டிவைடர்ல இருக்கிற 2 இங்க ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன் அப்ப மல்டிபிள்ல வந்துருது அப்போ இந்த n நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன் n ஸ்கொயர் பிளஸ் n ஈக்குவல் டு இதை மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வரும் 240 வருது இப்போ n ஸ்கொயர் இப்போ இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதான் காரணிப்படுத்த வேண்டியதான் இது உங்களுக்கு காரணிப்படுத்துறது தெரியும் சென்டர்ல உள்ள சென்டர்ல உள்ள நம்பரை தூக்கி சென்டர்ல போடுங்க +1 இந்த -240 இங்க 1 இருக்கு இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா -240 தான் வரும்
மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸ் மைனஸ் மல்டி பண்ணீங்கன்னா பிளஸ். பிளஸ் இப்போ ஒன்னொன்னா செக் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் 10 டேபிள் போட போறேன். 24 வரல ஆன்சரு. 15 டேபிள் போட்டு பார்ப்போமா? 24ல எத்தனை 15 மார்க்கு? ஒரு 15 தான் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 9. 9. அப்ப 90ல எத்தனை 15 இருக்கு? ஆறா? அப்ப கரெக்ட். அப்போ மைனஸ் 15 பிளஸ் 16 மல்டி பண்ணா 240 வருது. மைனஸ் 240 கூட்டி பார்த்தா பிளஸ் 1 கரெக்டா வந்துருச்சு. ஃப்ரண்ட்ல 1 தான் இருந்தது. அப்போ 1ஆல டிவைட் பண்ணாலும் 1 தான், பண்ணலனாலும் 1 தான். அப்ப ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்? n மைனஸ் 15 n பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு இந்த மைனஸ் 15 ஆப்போசிட் சைட் போனா பிளஸ் 15, இது ஆப்போசிட் சைட் போனா மைனஸ் 16. மைனஸ் வந்து நாட் பாசிபிள், அதனால என்னோட வேல்யூ 15. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா பாருங்க. அக்கா இதுக்கு முன்னாடி சொன்னது எனக்கு கேட்கலக்கா. அந்த n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 240 = 0 இருக்குல்ல, அது கேட்கலக்கா. இங்க n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 14,400 இருக்கு. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 110 120 வந்துருமா? அதுக்கப்புறமா இங்க டிவிஷன்ல இருக்கிற 2 ஆப்போசிட் சைட் போனா மல்டிபிள்ல வரும். அப்ப ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 240. இந்த n ரெண்டுத்தையும் உள்ள கொடுத்துட்டேன். அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n வருது. இந்த 240 ஆப்போசிட் சைட் வந்ததுன்னா மைனஸ் 240. இது வந்து காரணிப்படுத்துக்க மெத்தட்ல வந்துருச்சு. இப்ப காரணிப்படுத்த வேண்டியதான். பிளஸ் 1 மைனஸ் 240, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இப்போ இங்க 15 இங்க 16 ரெண்டு போடும் போது தான் கரெக்ட் ஆன்சர் வருது. அப்போ n பிளஸ் 16 n பிளஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ இதை ரெண்டுத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போய் பார்த்தோம்னா என்னோட வேல்யூ 15 மைனஸ் 16 வந்தது. 16 மைனஸ்ல வரதுக்கு நாட் பாசிபிள், அது வராது மைனஸ்ல. அப்போ 15 பிளஸ்ல இருக்கிறத மட்டும் ஆன்சரா எடுத்துக்கிட்டோம். ஓகேவா பாருங்க. ஓகேமா. ஓகே, நெக்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கிடையாது, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கா? சரி. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025ன்னு கொடுத்துட்டாங்க. n இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. முதல் n இயல் எண்கள்னா என்னமா? நேச்சுரல் நம்பர். என்னென்ன நம்பர்ஸ்? 1 2 3 4 அது இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி ஒரு n டைம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, அதனால சும்மா நம்மளா n வச்சுக்கோம். n வரைக்கும் கூட்டினா 2000 எவ்வளவுமா வந்தது? 25 வருது. அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ எத்தனை நம்பரை கூட்டினா வரும்னு கேக்குறாங்க. n கண்டுபிடிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அதே மாதிரி சம் தான். ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2, அவ்வளவுதான். 2025. இப்ப இந்த 2 ஆப்போசிட் சைடு கொண்டு போயிருவோம். இப்ப நமக்கு n மட்டும் தான் வேணும். அப்ப n உள்ள மல்டி பண்ணோம்னா n ஸ்கொயர் பிளஸ் n. இந்த 2 இங்க மல்டி பண்ணோம்னா 4 இங்க மல்டி பண்ணுவோமா? 0 1 4 5 0 4. கரெக்டா பாருங்க. மல்டி பண்ணி பார்க்க சொன்னேன். சரி, இது கரெக்ட் தானமா? மல்டி பண்ணா 2025 மல்டி பண்ணா கரெக்ட் தானே? ஓகே, இது ஆப்போசிட் சைடு கொண்டு போனா மைனஸ் 4050. இப்ப இதை நம்ம காரணிப்படுத்த வேண்டியதான். நடுவுல வந்து பிளஸ் 1, ஏன்னா இங்க n இருக்கு, பிளஸ் n. அப்ப பிளஸ் 1 மைனஸ் 4050 மைனஸ் இன்ச்சு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ச்சு மைனஸ் பிளஸ். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்ப 10 போட்டு பாக்குறேன். அப்போ 405 வருது. 15 போட்டு பாப்போமா? 20 போட்டு பாப்போமா? 20 எல்லாம் வருமான்னு தெரியல, போட்டு பார்ப்போம். 20 போட்டு பார்த்தோம்னா 40ல வந்து 20 வராதுமா. 20 வேணாம். 30 போட்டு பார்ப்போம். 30 40ல எத்தனை 30 இருக்கு? ஒரே ஒரு 30. பேலன்ஸ் 10. 105ல எத்தனை 30 இருக்கு பாருங்க. 105 4 3 பேலன்ஸ் 25. 250ல அப்ப எத்தனை 30 இருக்குன்னு பாக்கணும். 250ல வராதே.
சரி, அப்ப 30வது வாய்ப்பாலையும் வராது. அப்ப அடுத்து நம்ம சூஸ் பண்ணலாம். 45 பாப்போமா? 45 வராதா? 50 வருமா? சரி, 50 போட்டு பாப்போம். 40ல 50 இல்லையே. 405ல எத்தனை 50 இருக்கு? செக் பண்ணி பாப்போம். 400ல எத்தனை 50 இருக்கு? 8. பேலன்ஸ் ஒரே ஒரு 5 இருக்கும். 50ல 1 வரல. ரொம்ப பக்கத்துல வரணும். அப்ப 60 போட்டு பாப்போமா? 400ல எத்தனை 60 இருக்கு? 636. 636 அப்படின்னா 6 டைம் இருக்கு. 36. 400ல பேலன்ஸ் 40. 45. இதுவும் திருப்பி அதே தான் வருது. 450ல எத்தனை 6 இருக்கு? 42. அது வராது. 7வது வாய்ப்பால போட்டு பாப்போமா? 6 7 42. 7 35. 5 எல்லாம் வராது. இதுக்கு இடையில உள்ள நம்பர்ஸ்ல தான் வரப்போகுது. 65 அக்கா. 65 போட்டு பாக்கலாமா? இப்ப நம்ம 60 பார்த்தோம், வரல. 70 பாக்குறோம், ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா 65 செக் பண்ணி பார்க்கலாம். 65 எத்தனை டைம் வரும்? 400ல எத்தனை 65 இருக்கு பாருங்க. 65 இன்ட்டு 34 24 530 636. அப்ப 6 டைம் போட்டு பார்க்கலாம். 530 636 36 3 39 390 வருது. ஓகே, அது வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு ஒரு 6. அப்ப பேலன்ஸ் 10. 400ன்னு வச்சா 10. 405ன்னு வச்சா 15. வரலையே. புக் பேக் ஆன்சர் பாருங்கம்மா. இந்த சம்க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. நான் அதை வச்சு கெஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய சம்மா இது. பயிற்சி 2.8ல லாஸ்ட் கிடையாது. இன்னும் இவ்வளவு பெருசா வருது. அக்கா 15 ஆன்சர் வருதுக்கா. 15 ஆன்சர் வருதா? ஆமாக்கா. எங்க இருக்கு 15 ஆன்சர்? 2.9க்கா பயிற்சி. பாருங்கக்கா. ஒரே நிமிஷமா. அது பார்க்க கூடாது, இதுதான் பார்க்கணும். இதுவா 4th செம்மா? இது 6th செம்மா? 5th செம்னா 9 ஆன்சர் வருது. அப்ப இது அது வேற. ஃபர்ஸ்ட்ல உள்ளதுக்கு 9 ஆன்சர் வருது. இருங்க, நம்ம கொஸ்டின்ல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பார்த்துருவோம். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் கூடுதல் நம்ம படிச்சு பார்த்திருக்கோம். கணங்களின் கூடுதல்னா என்ன அர்த்தம்? கியூப்னு அர்த்தம். அதான் நமக்கு ஆன்சரே வராம போயிட்டு இருக்கு. கணங்கள்னா என்ன பண்ணுவோம்? ஃபார்முலாவே நமக்கு மாறும்ல. பாத்தீங்களா, ஒரு சின்ன வேர்டை படிக்காம போறதுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய மிஸ்டேக் வந்திருக்குன்னு. 1 கியூப் 2 கியூப் கணங்கள் போடணும். சரியா? இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன வருது? 2025 வந்தது. அப்பனா இதுக்கு நம்ம ஃபார்முலா n × n + 1/2 the whole square எடுத்துப்போம். இதே மாதிரிதான் நம்ம லாஸ்ட் சம் வந்தது. 2 டைம் இது கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போனா ரூட்டா போகும். இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். இதுக்கு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எல் டிவிஷனே போட்டு பாத்துக்கலாம். அப்ப 5 டேபிளே நான் போடுறேன். 20ல எத்தனை 5 இருக்கு? 4. 2ல இல்ல, அப்ப 0. 25ல 5. இதுவும் 5 டேபிளே போட்டு பார்க்கலாம். 40ல 8 பேலன்ஸ் 1. இது வந்து 9வது வாய்ப்பால டைரக்டா வந்துரும். அப்ப நான் 9 போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ n × n + 1/2. இந்த 5க்கு ஒரு 5, 9க்கு ஒரு 9, 9 45. அப்ப இது 45 தான் இருக்கு. 45 இதுதான் 5. சரியா? சரி, இப்ப இந்த 2 இங்க மல்டி பண்ணுவோம். இப்ப நான் n கூட மல்டி பண்ணிடுறேன். அப்ப n ஸ்கொயர் ஆயிரும் பிளஸ் n ஈக்குவல் டு இந்த 2 இங்க மல்டி பண்ணா 90 ஆயிடும். 45 கூட 2 பெருக்குனா 90. இப்போ n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 90 ஈக்குவல் டு 0.
இப்போ இது ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 10 9 போட்டாலே ஆன்சர் வந்துரும். +1 -90. இங்க வந்து மைனஸ், இங்க பிளஸ். இங்க நீங்க வந்து சின்ன நம்பர் போடணும், எப்பவுமே இங்க பெரிய நம்பர் போடணும். 9 10 பேருக்குனா -90, கூட்டினா +1 கரெக்டா வருது. இப்போ n -9 n +9 எழுதிக்கலாம். இப்ப ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா என்னோட வேல்யூ +9, என்னோட வேல்யூ -10. அப்ப எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? +9 தான் கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். இந்த சிம்பிள் சம்க்கு தான் அவ்வளவு பெரிய சம்மா போட்டுட்டு இருந்திருக்கோம் நம்ம. பாருங்க, இதுல யாருக்கு டவுட் இருக்கான்னு. அக்கா ஒரு டவுட்டு. கேளுங்க. இந்த 2025 இருக்குல்லக்கா, அதுல எங்க 405 கீழே வந்திருக்கு? அது ஏன் அப்படி போடுறேன்? நிறைய செம்ல வருதுக்கா, அதான் கேக்குறேன். என்ன வந்திருக்குமா? அங்க 405 ரெண்டாவது ஸ்டெப்ல போடுறோம்ல, அங்க 0 அது ஏன் வந்து நம்ம சேர்க்கணும்? 5ஆல வகுத்திருக்கோம். நீங்க எல் டிவிஷன் போட்டு பாருங்க. எல் டிவிஷன் போட தெரியும்லமா உங்களுக்கு? நான் தெரியும்க்கா. 5வது வாய்ப்பாடுல வகுத்திருக்கேன். அதனால 20க்கு 4 5 இருக்கு. 2 வந்து 5ல வராது. அப்ப 0 சேர்த்துக்கிட்டு தான் நீங்க 5 சேர்த்துக்கணும். 25ல எத்தனை 5 இருக்குன்னா ஒரு 5, சரி 5 5. அதனால 405 போடுறோம். 45 போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. அந்த 2 எடுக்க முடியாதுன்னா நீங்க 0 சேர்த்துக்கணும். ஓகேக்கா. சரிங்க. ஓகே, வேற யாருக்கும் இதுல எதுவும் சம்ல டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் சம் தான் இம்பார்ட்டன்ட் சம். ரேகா ரேக்கான்னு எல்லா சம்லயுமே கேட்டிருப்பாங்க. ஓகேமா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இம்பார்ட்டன்டான சம். அது யார क्वेश्चन படிங்க. சரண்யா படிங்கம்மா. சரண்யா வாய்ஸ் கேக்குதா? சரண்யா லெஃப்ட் ஆயிட்டாங்க. பிருந்தா நீங்க படிக்கிறீங்களாமா? படிங்கம்மா. ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ஓகே, வெரி குட், சூப்பர். இதே மாடல் சம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இங்க வந்து சதுர அலகுகள் கொடுத்ததுனால நீங்க ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். மறந்துடாம அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப 10 11 12 போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். அதனால ஸ்கொயர்ல மட்டும் எடுத்து போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்ட். ஏன்னா சதுர வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அப்போ ஒரு ஒரு நம்பருமே நீங்க ஸ்கொயர்ல போட்டுக்கணும். அங்க என்னென்ன இருக்கு? 10 ஸ்கொயர் சொல்லுங்கம்மா. 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 22 ஸ்கொயர். நீங்க சொல்லிட்டீங்க, நான் என்ன எழுதல. 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், இதே மாதிரி எவ்வளவு வரைக்கும்? 24 ஸ்கொயர். ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி 10ல எல்லாம் ஆரம்பிச்சா நம்மளால சம் போட முடியாது. அதனால என்ன பண்ணணும்? 1 ஸ்கொயர்ல இருந்து நீங்க சம் எடுத்துக்கணும். 1 ஸ்கொயர்ல இருந்து இந்த லாஸ்ட் நம்பர் வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அதுல -1 ஸ்கொயர்ல இருந்து தான் நமக்கு சம் போட தெரியும். அதுல இருந்து இதுக்கு மொத நம்பர் என்னமா? 10க்கு மொத நம்பர் 9. அந்த ஸ்கொயர் வரைக்கும் நீங்க சம் போடணும். கழிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். புரியுதா? இதே மாடல் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? n into n plus 1 n into n plus 1 n plus 1 2n plus 2n plus 1 divided by 6. divided by 6. வெரி குட். இதுதான் ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலா இதுதான். இப்போ இது வந்து நீங்க இந்த ஃபார்முலால போடுறதுக்கு பதிலா இப்போ நம்ம அந்த 24 இருக்குல்லமா,
இதை என்ன பண்ண போறோம்னா டைரக்டா நான் உங்களுக்கு அன்னைக்கே இதுல சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சேன். 24 பக்கத்துல அதோட 1 கூட்டி போட்டுக்கோங்க 25. இதையும் கூட்டி இங்க போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வரும். 24 25 கூட்டினா 49. அதுதான் இந்த 2n+1 டிவைட் பை 6 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? லாஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் போடணும், அது கூட 1 கூட்டி பக்கத்துல போடணும், இந்த 2 நம்பரையும் கூட்டி 3ஆவதா போட்டுக்கணும். போட்டுட்டீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஈஸி தான். இப்ப நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். 6 டேபிள்ல 24 போகும். எத்தனை டைமா? 4. 4 டைம். இப்போ இதுல எது கேன்சல் ஆமா? 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 2 டைம்ஸ் இது போகும், இது 3 டைம்ஸ் போகும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இதுல 5 டைம்ஸ் போகும். 24 5 கூட்டினீங்கன்னா 100. 100ஓட 49 பெருக்குனா 49 2 0 மைனஸ் 5 3 15. 15 கூட 19 பெருக்கி பாருங்க. 45 எவ்வளவுமா? 285. 285. ஆமா அக்கா. ஓகே, அத வந்து 4900 245 கழிச்சு பாருங்க. 4605. எப்படி கரெக்டா சொல்றீங்க? போட்டு வச்சிருக்கீங்களா? புக்ஸ் சொல்றீங்களா? இல்லக்கா, நான் இது வந்து முன்னாடி வீக்லி டெஸ்ட் நடந்ததுலக்கா, அதுல போட்டேக்கா. சரி, இதுக்கு ஆன்சர் என்னமா? 4615. ஓகேமா, அவ்வளவுதான். இந்த சம்ல யாருக்கும் டவுட் தான் கேட்டுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க். ஓகேமா, நெக்ஸ்ட் சம் போமா? சரி, இந்த லாஸ்ட் சம் இந்த ஒரு சம் பார்த்துட்டா இந்த சாப்டர் முடிஞ்சிடுது. இதை வந்து நம்ம கொஞ்சம் பிரிச்சு எழுதிக்கணுமா? ஏன்னா இங்க எப்படி இருக்கு பாருங்க. 2 கியூப் மைனஸ் 1 கியூப், 4 கியூப் மைனஸ் 3 கியூப், 6 கியூப் மைனஸ் 5 கியூப், ஏதோ கொச்சாமச்சான்னு இருக்கு. இது வந்து நம்ம கரெக்டா முதல்ல மாத்த தெரியணும். நமக்கு மாத்தி ஃபர்ஸ்ட் சம் போடணும். ஆர்டரா எழுதினாலும் உங்களுக்கு கரெக்டா வராது. இப்ப எப்படி போடுறோம் பாருங்க. இது முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ்லாம் ஒரு டைம் மைனஸ்லாம் ஒரு டைமா பிரிச்சு எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் அங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. 2 கியூப் அங்க இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. 2 கியூப் மைனஸ் 1 கியூப் பிளஸ்ஸா 4 கியூப் அப்டு 4 கியூப் மைனஸ் 3 கியூப் மைனஸ் 3 கியூப் பிளஸ் பிளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப். ஓகே, இதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? பிளஸ் எல்லாம் தனியா நான் எழுதிக்கிறேன். ஆமா, இப்படி வந்து போயிட்டு இருக்குமா? அடுத்து இதுல மைனஸ் எல்லாம் வெளியில தூக்கி போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நான் போடுறேன். 1 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் 5 கியூப், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒற்றைப்படை எண் இரட்டைப்படை எண்ணா இருக்கு. இதுல லாஸ்ட் டைம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் நமக்கு தெரியல. இரட்டைப்படை எண்கள்ல லாஸ்ட் டைம் என்னவா இருக்கும்? இரட்டைப்படை எண்கள்ல சரி, இதுல வந்து நம்ம 2 தூக்கி வெளியில போட்டுருவோம். 2 கியூப வெளில போட்டுருவோம். அப்படின்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப்படி இருக்கும். லாஸ்ட் டைம் என்னவாமா இருக்கும்? n கியூப்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படி பிரிக்காம தான் போடணும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க.
பாருங்கக்கா. ஓகே, இத வந்து நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இத நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகேமா, இப்போ இத பாருங்களேன். இங்க வந்து நமக்கு வந்து 2 கியூப் 3 கியூப் அப்படி இருக்கா? இப்படி இருந்ததுன்னா இது வந்து இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்களா இருந்தது அப்படின்னா நம்ம இதை எப்படி போடணும்? இது வந்து சம்மேஷன் 2n வச்சுக்கணுமா? ஏன்னா இது இரட்டைப்படை எண்களா இருக்கு. இந்த சம இப்படி போட்டா மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் வரும். சரியா? நெக்ஸ்ட் மைனஸ் இதெல்லாம் ஒற்றைப்படை எண்களா இருக்குல்ல. ஒற்றைப்படை எண்கள்னா என்ன அர்த்தம்னா இரட்டைப்படை எண்ல ஒரு எண்ணை மைனஸ் பண்ணா அதுதான் ஒரு ஒற்றைப்படை எண். அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா சம்மேஷன் 2n மைனஸ் 1 நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதுல ஹோல் கியூப் இருக்கு, இதுக்கும் ஹோல் கியூப் இருக்கு. ஓகே, இப்போ இத ஹோல் கியூப் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? சமேஷன் n. ஒரே நிமிஷம். இப்ப இதுவும் சமேஷன்ல இருக்கு, இதுவும் சமேஷன்ல இருக்கு, இதுவும் ஹோல் கியூப்ல இருக்கு, இதுவும் ஹோல் கியூப்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஃபுல்லா ஏனும் இது ஃபுல்லா பீனும் நான் கன்சிடர் பண்ண போறேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியுமாமா? யாருக்காவது தெரியுமா? என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் நோட் பண்ண சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. இதான் ஃபார்முலா. a minus b the whole cube plus 3ab into a minus b. நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு கேட்பேன். சரிம்மா, இப்போ இதை ஏனும் இதை பீனு எடுத்துப்போம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏக்கு பதிலா 2n அப்படின்னா 2n மைனஸ் பிக்கு பதிலா 2n மைனஸ் 1 அப்படின்னா 2n. இங்க ஒரு மைனஸ் காமனா இருக்கு. இதுல 2 டேம் இருக்கிறதுனால இது மைனஸ்ல போயிடும், இது பிளஸ்ல வந்துடும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? பிக்கு வந்து 2n மைனஸ் 1, இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இது மைனஸ் பிளஸ் இப்பவே கேன்சல் பண்ணிக்கலாம். பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்கலாம். 3 ஏயோட வேல்யூ 2n, பியோட வேல்யூ 2n மைனஸ் 1. நெக்ஸ்ட் a மைனஸ் b இருக்கு பிராக்கெட்ல. அப்போ a ஓட வேல்யூ 2n மைனஸ் b ஓட வேல்யூ 2n. இங்க மைனஸ் 1 இருக்கு, அப்ப பிளஸ் 1 போட்டுக்கலாம். பிராக்கெட் போட்டு கொண்டு வரணும், நான் டைரக்டா போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இதுல யாருக்காவது டவுட் இருக்காமா? பாருங்க, ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு டவுட் இருக்காமா? யாருக்காவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போட்டுமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சாப்டர் அப்புறமா போவோம், இது ஃபர்ஸ்ட் முடிச்சுப்போம். சரி, இந்த 2n மைனஸ் 2n கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? இங்க 1 கியூப் என்னமா ஆன்சர் வரும்? 1 கியூபோட வேல்யூ 1 தான். பிளஸ் இதெல்லாம் மல்டி பண்ணுவோமா? 2n வந்து இது கூட 3 கூட மல்டி பண்ணா 6n இன்ட்டு 2n மைனஸ் 1. இதுல பேலன்ஸ் என்ன இருக்கும்? பிளஸ் 1 இருக்கும். 1 இந்த 1 அப்படி இருக்கட்டும். இந்த 6n உள்ள கொடுத்து மல்டி பண்ணா 12n ஸ்கொயர். ஏன்னா இங்க ஒரு n இங்க ஒரு n மைனஸ் இந்த 6n இது கூட மல்டி பண்ணா 6n. இந்த 1 மல்டி பண்ணா அதே ஆன்சர் தான் வரப்போகுது.
அப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. இந்த சமேஷன் இது எல்லாமே ஒரு கூடுதல் தான். அப்போ சமேஷன் 1 ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டராவே கூட எழுதிக்கலாம். 12n² மைனஸ் 6n பிளஸ் 1 இப்படி கூட எழுதிக்கலாம். இதான் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு, கூடுதல். சரியா? இப்போ கொஸ்டின்ல நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. n உறுப்புகள் வர n உறுப்புகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்புறம் 8 உறுப்புகள் வரைக்கும் ரெண்டுமே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க கூடுதல். இப்போ இது வந்து சமேஷன் வேல்யூன்றதுனால அது தனித்தனியா நம்ம சமேஷனை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமேஷனை உள்ள வந்து ஒரு டேர்முக்கு கொடுக்கணும். சமேஷன் 12n² மைனஸ் சமேஷன் 6n பிளஸ் சமேஷன் 1 இப்படி நம்ம எழுதிக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா 12 கூட இங்க முன்னாடி வச்சுக்கலாமா? 12 கூட இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, n² டேர்ம்ஸ் வரைக்கும் இதுல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1² 2² அப்படி நமக்கு இதுக்கு வந்து n² வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். n² வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இந்த 6 எடுத்து எழுதிட்டு சமேஷன் என்னன்னா என்ன அர்த்தம்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லி n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா பிளஸ் சமேஷன் 1னா 1 1 1ன்னு சொல்லி n டேர்ம்ஸ் வரைக்கும் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பதிலா nன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். புரியுதா என்ன போட்டிருக்குன்னு? ஒன் ஒன் ஒன்னு n டைம்ஸ் இருக்கு, அதுக்கு பதிலா நீங்க n சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் புரியுதா நான் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன்னு? ஸ்கொயர் டேர்ம்னால 1² இருந்து n² வரைக்கும், இங்க சமேஷன் n இருந்ததுனால 1ல இருந்து n வரைக்கும் எழுதியிருக்கோம். இது 1 டேர்ம்னால n டைம்ஸ் எழுதியிருக்கோம். இது மூணும் புரியுதா பாருங்க. புரியுதாமா? புரியுதுக்கா. ஓகே ஓகே சரி, இப்ப இதுக்கு நம்ம ஃபார்முலா போட போறோம். சரி, 12 அப்படி இருக்கட்டும். இதுக்கு ஃபார்முலா n² ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1. அப்ப 12 என்ன நீங்க வச்சுக்கலாம். n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைட் பை 6 மைனஸ் இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். n இன்ட்டு அப்ப n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2. இது வந்து n டேர்ம்ஸ் தான் இருக்கு. இப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சதை நம்ம கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப பேஸ் எவ்வளவு பெரிய சமா போகுது பாத்துங்க. இப்ப பேஸ் வந்து இது 6 இருக்கு, இது 2 இருக்கு. கேன்சல் பண்ணிடுவோமா? 6 டேபிள்ல இது கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் போயிடும். இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ் போகும். இது வரைக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் பாருங்க. பேலன்ஸ் நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போட போறேன். இது வரைக்கும் புரியுதான்னு பாருங்க. லாஸ்ட் சொல்லுங்கக்கா. எதுமா? லாஸ்ட் அப்ப போட்டீங்கல்ல, இந்த 12யும் 6யும் கேன்சல் பண்ணிருக்கேன், இந்த 6யும் 2யும் கேன்சல் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். n²னா 1² 2², அதுல இருந்து n² வரைக்கும் எழுதியிருக்கேன். சமேஷன் nனா 1 2 3ன்னு n வரைக்கும் எழுதியிருக்கேன். சமேஷன் 1னா n டைம்ஸ், அதனால n போட்டிருக்கேன். அவ்வளவுதான். சரியா? இந்த லாஸ்ட் ஸ்டெப் பாத்துக்கோங்க. இதை நீங்க தான் நெக்ஸ்ட் பேஜ்ல எனக்கு சொல்லணும். இல்ல இங்க பக்கத்துல போட்டுமா? பக்கத்துல போடுறேன். இங்க 2 கொஞ்சம் பெருசாவே எழுதுறேன். 2n n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 இப்படின்னு இருக்கு. மைனஸ் 3n பிளஸ் 1 பிளஸ் n. இப்ப இதை சால்வ் பண்ணுவோம். 2n உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். அப்படின்னா 2n² பிளஸ் 2n. இது கூட எதை மல்டி பண்ணணும்? இது வேற மல்டி பண்ணணும். 2n பிளஸ் 1 இந்த -3 உள்ள கொடுத்து மல்டி பண்ணா -3n மைனஸ் 3 பிளஸ் n. இப்போ இதையே நம்ம உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். அப்படின்னா 4n³ இந்த 2n² இது கூட மல்டி பண்ணா பிளஸ் 2n². நெக்ஸ்ட் 2n கூட 2n மல்டி பண்ணோம்னா 4n². 2n கூட 1 மல்டி பண்ணா 2n. இந்த -3n -3 பிளஸ் n இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதெல்லாம் சால்வ் பண்ண முடியும் பாருங்க. கியூப் டேர்ம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அடுத்து ஸ்கொயர் டேர்ம் இது 2 இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். n டேர்ம் இது 2 இருக்கு, இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம்.
போடலாமா? இதுல இதுல ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கோமா பாருங்க. டூ எண்ணையும் கூட்டினா என்னமா வரும்? 2n எண்ணையும் கூட்டினா 3n வரும். 3n வருமா? இங்க ஒரு எண் இருக்கு பாருங்க, இது 3n தானே. இந்த 3n இந்த 2n 3n இது கூட்டினா 3n பிளஸ் 3n இந்த மைனஸ் 3n ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே தானே? பேலன்ஸ் இருக்கிறத சால்வ் பண்ணி போடுவோம். இப்போ 4n³ இருக்கு. 2n³ 4n³ ஆட் பண்ணோம்னா சாரி ஸ்கொயர்ல இருக்கு. ஆட் பண்ண என்னமா வரும்? இது ஸ்கொயர் டேர்ம், இது ஸ்கொயர் டேர்ம் ஆட் பண்ணா சரி, இந்த ஸ்டெப்ல இருந்தே எனக்கு சொல்றீங்களா? சரிம்மா, இதுல இருந்து நெக்ஸ்ட் பேஜ்ல போடலாம். இதுல இருந்தே கூட நெக்ஸ்ட் பேஜ்ல போடலாம். எனக்கு ஆனா கரெக்டா யாராவது சொல்லணுமே. ஏன்னா நம்ம கரெக்டா ஆன்சர் கொண்டு வரதுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்போம். அதனாலதான் 2 × n+1 2n+1 அதை யாராவது சொல்லுங்க. -3 × n+1 +n அவ்வளவுதான். இதை மட்டும் சொன்னீங்கன்னா நான் எழுதிடுவேன். சொல்லுங்கம்மா, என்னென்ன இருந்தது? என்னென்னமா இருந்தது? 6 2 என்ன கேன்சல் பண்ணும்போது 6n வந்ததா? தெரியாதா உங்களுக்கு? கொஞ்சம் கூட பார்த்து வைக்கலையா? எட்டு 7 இங்க பாருங்க. 2 × n+1 2n+1 2 × n+1 2n+1 2n+1 அடுத்து மைனஸ் 3 × n+1 +n 3 × n+1 +n 3 × n+1 +n +n. ஓகே, இப்போ இதெல்லாம் உள்ள கொடுத்து மல்டி பண்ணுமா? 2n வந்து நான் 2 உள்ள கொடுத்து மல்டி பண்ணா 2n + 2. நெக்ஸ்ட் 2n கூட இதை மல்டி பண்ணோம்னா 2n + 1. இந்த 3n உள்ள கொடுத்து -3n மல்டி பண்ணா -3n -3 +n. இப்ப இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணுவோம். அப்படின்னா 4n². இந்த 2n +1 கூட மல்டி பண்ணா 2n. இதை ரெண்டுத்தையும் மல்டி பண்ணோம்னா +4n. இதை மல்டி பண்ணா +2 -3n -3 +n. இந்த 4n² அப்படியே இருக்கட்டும். இப்ப வேற என்னென்ன இருக்கு? -3n இருக்கு, +2n இந்த n ரெண்டு கேன்சல் ஆயிடுது. வேற என்ன இருக்கு? 4n எங்கிருந்து வந்தது? இதை இங்க மல்டி பண்ண இது 4n. ஓகே, வரலமா? இங்க 3n இருக்குமா? இங்க பாருங்களேன், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேஜ்ல பார்ப்போம்.
இங்க 3n இருக்கு பாருங்க, நம்ம எண்ணே அடுத்த பேஜ் கொண்டு வரல. அது மாதிரி இங்க 2n இருக்கு. 2n நம்ம கொண்டு வந்திருக்கோம், 2 மட்டும் கொண்டு வந்திருக்கோம், இங்க 3 மட்டும் கொண்டு வந்திருக்கோம். அப்ப n யாரு உள்ள கொண்டு போவா? 2n n கூட மல்டி பண்ணா 2n ஸ்கொயர், 2n 1 கூட மல்டி பண்ணா 2n, இந்த 3n n கூட மல்டி பண்ணா 3n ஸ்கொயர், இது கூட மல்டி பண்ணா 3n. இப்போ பார்க்கலாம், இதை உள்ள மல்டி பண்ணும் போது நமக்கு n கியூப் வந்தது, இதை உள்ள மல்டி பண்ணா n ஸ்கொயர் வந்தது, இதை மல்டி பண்ணா 4n 2n 4n ஸ்கொயர் ஆயிரும். இது கூட மல்டி பண்ணா 2n. இது கரெக்ட் தான், இதுல வேற எதுவும் மிஸ்டேக் கிடையாது. இங்க 3n மட்டும் வருது. இப்போ 4n கியூப் 1 தான் இருக்கு. ஸ்கொயர் டேர்ம் எத்தனை இருக்கு பாருங்க. ஸ்கொயர் டேர்ம் வந்து 4n ஸ்கொயர் இருக்கு, 2n ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 2n இருக்கு. இது மூணுத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். அப்படின்னா 2n ஸ்கொயரும் 4n ஸ்கொயரும் கூட்டி பாத்தீங்கன்னா 6n ஸ்கொயர். 6n ஸ்கொயர்ல 3n ஸ்கொயர் போயிடுச்சுன்னா பிளஸ் 3n ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க பிளஸ் 2n இருக்கு, மைனஸ் 3n இருக்கு, பிளஸ் n இருக்கு. இது மூணுமே கேன்சல் ஆயிரும். ஏன்னா 2n கூட n மல்டி பண்ணா 3n, மைனஸ் 3n 2n கேன்சல் ஆயிடுது. இதுதான் நமக்கு n டேமோட ஆன்சர். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வேற ஒண்ணு போடணும். நம்ம இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதை பார்க்க வேண்டாம், இதை பாத்துக்கோங்க. இப்பவே டைம் ஆயிடுச்சா, போயிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே, இதுல வந்து நம்ம n, இப்போ நெக்ஸ்ட் வந்து n டேம் கேட்டாங்களா, n டேம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளவுதான். n-க்கு பதிலா 8 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 4 × 8 கியூப் மைனஸ் சரி பிளஸ் 3, 8க்கு n-க்கு பதிலா 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 64. 64 கூட 3 மல்டி பண்ணிக்கோங்க. 8 கியூபோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதை 4ஓட மல்டி பண்ணி இது எல்லாத்தையுமே கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னா 2240. அவ்வளவுதான் ஆன்சர். இது அதிகமா கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, கேட்டாலும் போட மாதிரி பாத்துக்கோங்க. இது 5 மார்க்ல தான் கேட்பாங்க கேட்டா. அவ்வளவுதாம்மா, இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சிட்டு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் காமிங்களா, ஃபர்ஸ்ட் பேஜ். நாளைக்கு வரும்போது எல்லாருமே 4th சாப்டரை சும்மா பாத்துட்டு வாங்க. தியரம் படிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் தியரம் மட்டும் படிச்சுட்டு வரீங்களா? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அடிப்படை விகித சம தேற்றம் நாளைக்கு எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. டெஸ்டாக்கா? ஆமா, டெஸ்ட். எக்ஸாம் வச்சு ஆமாக்கா, நான் எக்ஸாம் சரி, ஒழுங்கா படிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா, பாய்க்கா, குட் நைட்க்கா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ, பாய்.